மக்கள் போராட்டங்கள்னால முதலீடுகள் பக்கத்து மாநிலத்துக்கு போல பார்ட்டி ஃபண்ட்னால தான் அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்னால தான் இங்க முதலீடுலாம் வராமல் இருந்தது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த 2 மாசம் ஆட்சியிலே பார்த்துருப்பீங்க, ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு நிர்வாகம் நடக்கிறதுனால முதலீடுகள் தானாக வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரெண்ட் மாறப்போகுது. கண்டிப்பாக தமிழ்நாடு ஒரு தலை சிறந்த ஒரு முதலீடு ஒரு பெரும் மாநிலமாக உருப்பெறும். செவிலியர்கள் விஷயமாக ஒரு பற்றாக்குறை இருக்கு. நம்ம மாவட்ட நிர்வாகம் மூலமா செவிலியர்கள் அப்பாயின்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு ஸ்கீம் சொல்றப்ப அவங்க செவிலியர்கள்லாம் சேர்ந்து அவங்க ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க. இப்ப இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான என்ன பண்ணலாம், செவிலியர்களோட நலனை முதலமைச்சர் அவர்களும் கேட்டு அறிந்தார். நாங்கள் ஒரு நல்ல முடிவை நாங்கள் எடுக்கிறோம். மக்கள் போராட்டங்கள்னால முதலீடுகள் பக்கத்து மாநிலத்துக்கு போல பார்ட்டி ஃபண்ட்னால தான் அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்னால தான் இங்க முதலீடுலாம் வராமல் இருந்தது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த 2 மாசம் ஆட்சியிலே பார்த்துருப்பீங்க, ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு நிர்வாகம் நடக்கிறதுனால முதலீடுகள் தானாக வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரெண்ட் மாறப்போகுது. கண்டிப்பாக தமிழ்நாடு ஒரு தலை சிறந்த ஒரு முதலீடு ஒரு பெரும் மாநிலமாக உருப்பெறும். செவிலியர்கள் விஷயமாக ஒரு பற்றாக்குறை இருக்கு. நம்ம மாவட்ட நிர்வாகம் மூலமா செவிலியர்கள் அப்பாயின்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு ஸ்கீம் சொல்றப்ப அவங்க செவிலியர்கள்லாம் சேர்ந்து அவங்க ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க. இப்ப இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான என்ன பண்ணலாம், செவிலியர்களோட நலனை முதலமைச்சர் அவர்களும் கேட்டு அறிந்தார். நாங்கள் ஒரு நல்ல முடிவை நாங்கள் எடுக்கிறோம். மக்கள் போராட்டங்கள்னால முதலீடுகள் பக்கத்து மாநிலத்துக்கு போல பார்ட்டி ஃபண்ட்னால தான் அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்னால தான் இங்க முதலீடுலாம் வராமல் இருந்தது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த 2 மாசம் ஆட்சியிலே பார்த்துருப்பீங்க, ஒரு நேர்மையான வெளிப்படையான ஒரு நிர்வாகம் நடக்கிறதுனால முதலீடுகள் தானாக வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரெண்ட் மாறப்போகுது. கண்டிப்பாக தமிழ்நாடு ஒரு தலை சிறந்த ஒரு முதலீடு ஒரு பெரும் மாநிலமாக உருப்பெறும். செவிலியர்கள் விஷயமாக ஒரு பற்றாக்குறை இருக்கு. நம்ம மாவட்ட நிர்வாகம் மூலமா செவிலியர்கள் அப்பாயின்ட் பண்றதுக்காக நம்ம ஒரு ஸ்கீம் சொல்றப்ப அவங்க செவிலியர்கள்லாம் சேர்ந்து அவங்க ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க. இப்ப இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான என்ன பண்ணலாம், செவிலியர்களோட நலனை முதலமைச்சர் அவர்களும் கேட்டு அறிந்தார். நாங்கள் ஒரு நல்ல முடிவை நாங்கள் எடுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.